எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இவ்வளவு நாள் ஆச்சுல நம்ம பீச்சுக்கு வந்து. ஆமாண்டா, சூப்பரா இருக்குது. அழலாம். மழை வேற வரும் போல இருக்கு. ஏங்க அங்க பாருங்களேன், வானவில் ரெண்டு பக்கமும் எப்படி டச் ஆகுதுன்னு. நான் இந்த மாதிரி பீச்ல பார்த்ததே இல்லைங்க. ஆமாண்டா, சூப்பரா இருக்குதுடா. ஆமா, இன்னைக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு எப்படி ஐடியா தோணுச்சு? ஆமாண்டா, ரொம்ப நாள் ஆகுது நம்ம வந்து. அதுக்காக தான்டா. ஏதோ பதட்டம் தெரியுது உங்க முகத்துல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏதாவது சாப்பிடுறியா? சுண்டல், ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் பெட்டர். ஓகேடா. இந்த போய் உடனே வந்தாடா, இங்கே வெயிட் பண்ணு. எங்கடா இருக்க? அது பீச்ல இருக்காண்டா. என்னன்னு தெரியல, திடீர்னு அப்பா வந்தாரு, சீக்கிரம் கிளம்புனாரு, பீச்சு கொண்டு வந்து விட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டே இருந்தோம். என்னவோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாருடா. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஐஸ்கிரீம் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கே போயிட்டாரான்னு தெரியல. டேய், மழை வேற ஒரு மாதிரி இருக்குடா. கொஞ்சம் வந்து என்ன கூட்டு போடா வீட்டுக்கு. மனுஷன் போனை எடுக்க மாட்டாரு, வீட்டுக்கு வந்து தொலைங்க. ஒரு வழியா வந்துட்டியா? ஏன் நீ பீச்ல விட்டு போனா அங்கேயே இருப்பேன்னு வச்சுக்கியா? உன் புள்ள கூட வந்து சேர்ந்த. தங்கச்சி வரல? அவன் இங்க இருக்கா? சென்னையில எல்லாம் இருக்கா? போன் பண்ணாடா? யாருக்கு? உனக்கு தான். காலையில போன் பண்ணா நீ குடிச்சிட்டு இருந்த. இது எப்ப சொல்லவே இல்ல? நான் போன் எடுத்து பேசினா மதியம் கிளம்பி சாயந்தரம் 6 மணி பஸ் ஸ்டாண்டு வரேன்னா. ஓ, அதான் என்ன பீச்சுக்கு கூட்டு போனியா? அப்ப இதெல்லாம் எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. ஆமாண்டா, எப்ப வரல. ரொம்ப தான் அக்கறை.